எல்லாருக்கும் வணக்கம்ங்க. என்னடா பல மாசமா என்ன வைக்காம சுத்திக்கிட்டு இருக்கிற? என்ன பத்தி தெரியும்ல, கொட்ட ஆரம்பிச்சுன்னா மொட்டை அடிக்காம விட மாட்டேன். யாருக்கு பயப்படுறமோ இல்லையோ, முடிக்கு பயந்துதான் ஆகணும், இல்லைன்னா விட்டு ஒரு காட்டி விட்டுரு. என்ன இன்னைக்கு ரொம்ப நேரமா இவங்க பிரியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜமாதா கண்ணில் பட்ட இவங்க சாவறதும் இல்லாம நம்மளையும் சேர முடிச்சு விட்டுருவாங்களே. இந்த பக்கி பயபுள்ளிக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டா போதும், மூக்கு வேத்து போய் எங்கிட்டு மயிலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் ஓடி வந்துருவோம். எதையாவது பண்ணி இன்னைக்காவது எங்க அம்மா கிட்ட இருந்து திட்டு வாங்காம தப்பிக்கலான்னு நானா போய் ஒரு வேலையை பண்ணா இவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டையே மறந்துட்டு வந்துட்டாங்க. நானு என்ற உடன்பிறப்பு பார்ட் டைமா எங்க வீட்ல கொரியர் சர்வீஸ் வேலை தான் பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா எங்க கொரியர் சர்வீஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. வாங்கிட்டு வர்ற பொருளை விட நாங்க அங்க போய் தின்னுட்டு வர்ற செலவு அதிகம். ஆனா கரெக்ட் டைம் கொண்டாந்து டெலிவரி பண்ணிடுவோம்ல. நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வாரேன்னு மழையும் நானும் ஒரே சேசிங்க தான். இன்னைக்கு வேற நம்ம நாட்டுக்கு சுதந்திர தினமாமே. அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனா கேக்கு வாங்கினது அதுக்காக இல்ல, வேற ஒன்றுக்காக. வாய் இல்லைனாலும் நீ வாய் நிறைய வரவேற்கிறது எனக்கு புரியுதுடா கண்ணா. பேத்தி ஊருக்கு வந்திருக்கான்னு என்ற அம்மா ஆசையா சில்லி பொரிச்சு வச்சிருந்தாங்க. சில்லிய பார்த்தது நம்ம வாங்கிட்டு வந்த மெயின் டிஷ் மறந்துட்டுமே. இன்னைக்கு என்ற அப்பச்சிக்கு பிறந்த நாளுங்க. ஹாப்பி பர்த்டே டு அப்பச்சி.